friends, welcome to Learn with Tamil. நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா பைத்தானோட MySQL எப்படி கனெக்ட் பண்றதுன்னு பார்க்க போறோம். கிளாஸ் போறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் எதுவும் புதுசா கிளாஸ் எதுவும் போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா பைத்தான் ஓப்பன் பண்ணிட்டோம். உங்க சிஸ்டத்துல வந்து MySQL இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கணும். உங்க சிஸ்டத்துல MySQL நீங்க யூஸ் பண்ணீங்கன்னா பாருங்க, இல்ல அப்படின்னா நான் என்னோட டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுக்குறேன் கீழே MySQL வந்து எப்படி இன்ஸ்டால் பண்றது டவுன்லோட் பண்றதுன்னு சொல்லிட்டு அதை பார்த்து நீங்க MySQL வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒரு MySQL எப்படி லிங்க் பண்றதுன்னா பைத்தானோட இது வந்து ஒரு லைப்ரரி MySQLன்றது. அந்த லைப்ரரியை வந்து நான் இம்போர்ட் பண்ணி அந்த லைப்ரரி உள்ள ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நான் யூஸ் பண்ணிக்க போறேன். பட் இது வந்து பில்ட்னா இருக்காது, நான் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் தனியா. அது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா கமெண்ட் ப்ராம்ப்ட்ல போயிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட்ல நீங்க இதை இன்ஸ்டால் பண்ணி முடிச்ச பிறகு நீங்க அந்த சிஸ்டத்துல வந்து வந்துடுறீங்க. உங்க சிஸ்டத்துல MySQL இருக்குது, பைத்தான் இருக்குது. இது எப்படி இன்ஸ்டால் பண்ணணும்னா பைப் இன்ஸ்டால் MySQL கனெக்டர் பைத்தான், இதுதான் நம்மளுடைய இன்ஸ்டாலேஷன் மெத்தட். ஸோ இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ற லைப்ரரியை வந்து இங்கே இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்க வந்து இம்போர்ட்னு கொடுத்தீங்கன்னா MySQL கொடுத்தீங்கன்னா அந்த கனெக்டர் அப்படின்றது உங்களுக்கு வந்துடும், இல்லைன்னா அது வராது. ஸோ இப்போ எப்போ நீங்கள் அதை இன்ஸ்டால் பண்ணி ப்ராப்பராக சக்ஸஸ் ஆகிடுச்சோ அப்போ இது ஒர்க் அவுட் ஆகிடும். ஸோ இப்போ இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ இம்போர்ட் பண்ணிட்டா என்ன பண்ணுவோம் அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம MySQL ஓப்பன் பண்ணியிருக்கோம். இப்போ இதோட வந்து என்னன்னா டேட்டா பேஸ் வந்து என்ன அப்படின்னு சொல்லி இதோட யூசர் வந்து ரூட்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்போம். உள்ள போகல ரூட்னு சொல்லிட்டு கொடுத்துருப்போம் யூசரு. இதோட ஸ்கீமாஸ் என்னன்னா நம்ம எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ நம்ம ஸ்டூடெண்ட் டிபின்றது யூஸ் பண்ண போறோம்னா அதை இப்போ நம்ம டேபிளில் வந்து டேட்டா பேஸை வந்து நம்ம சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணணும். அதை எப்படி கனெக்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ MyDB is equal to இப்போ இவங்க என்ன பண்ணணும்னா MySQL.connector.connect. இப்போ இங்க என்ன செய்யணும்னா ஹோஸ்ட்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அதில் வந்து நம்ம என்ன பண்றோம்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ கமா ஹோஸ்ட்டுக்கு அப்புறம் இந்த டேப் தட்டினீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ யூசர் வந்து ரூட்டு பாஸ்வேர்டு வந்து என்னன்னு கேட்குறாங்க. நம்ம பாஸ்வேர்டு அங்கே கொடுத்துருப்போம் இல்லையா உள்ள போகிறதுக்கு, அதை இங்கே கொடுக்குறோம். டேட்டாபேஸ் வந்து ஸ்டூடெண்ட் டிபி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாச்சு. ஓகே, இப்போ இதை வந்து கனெக்ஷன் ஆயிடுச்சா அப்படின்றத பிரிண்ட் கனெக்ஷன் சக்சஸ். ஆமா MyDB. ஸோ இப்போ இதெல்லாம் ரன் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு தெரியும். ஓகே, கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்பேஸ் எதுவுமே கொடுக்கக்கூடாது, கொடுத்தாலே இன்டென்ட் எரர் வரும். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியாச்சு டிபியை. இந்த உள்ள டேட்டா பேஸ்ல உள்ள எந்த டேபிள வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரு ரெக்கார்டை ஃபெட்ச் பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா கர்சர் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா யூஸ் பண்ணணும். கர்சர் ஈக்குவல் டு MyDB அப்படின்னு சொல்லிட்டு கர்சர் ஃபுல்லா நம்ம கொண்டு வந்துக்கணும். இப்போ கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா இதுல உள்ளதை ஃபுல்லா நம்ம ஃபெட்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னா இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுவோம். நம்ம மை கர்சர் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு அதை வந்து ரிசல்ட்ல வந்து ஃபெட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ மை கர்சர் எக்ஸிக்யூட். இப்போ ஏதாவது ஒரு டேபிள் வந்து இப்போ என்னன்னா ஸ்டூடெண்ட்னு ஒரு டேபிள் இருக்கு. இப்போ நம்ம எடுக்க போறோம். செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ மை ரிசல்ட் டேப் தட்டணும்னா ஃபெட்ச் ஆல் கொடுத்தோம்னா என்ன ஆகும்னா அந்த எல்லா ரெக்கார்ட்ஸுமே அந்த மை ரிசல்ட் வந்து ஃபெட்ச் பண்ணி விட்டுரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் ரோ இதை எடுத்துட்டு பிரிண்ட் ரோ. ஸோ இப்போ போட்டோம்னா என்ன ஆகும்? ஸோ நம்ம அந்த அதில் உள்ளது எல்லாமே நமக்கு வந்து இந்த இடத்துல என்ன ஆகுது டைப் பண்ணி டிஸ்பிளே ஆகுது. ஸோ அப்போ நம்ம வந்து ஸ்டூடெண்ட் டேபிளில் வச்சிருந்தது இப்போ வந்து என்னன்னா இங்கே பார்த்தோம்னா இதான் எஸ்கியூஎல்ல வந்து இப்போ யூஸ் அப்படின்னா என்னன்னா அந்த டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறது யூஸ் ஸ்டூடெண்ட் டிபி. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். இப்போ இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்குறோம்.
டிஸ்பிளே ஆகி வந்துச்சு. செலக்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஸ்டூடெண்ட். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம என்னன்னா டேட்டாபேஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணியாச்சு, எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. இப்போ ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து யூஸ் பண்றோம். என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து நம்ம யூஸ் பண்றது ட்ரை எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம எரர் எதுவும் இருந்துச்சா நம்ம ஹேண்டில் பண்ண முடியும். அதுதான் ட்ரை எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங். ஸோ அது வழியாக தான் நம்ம வந்து டேட்டாபேஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். இப்போ நம்ம ட்ரை அப்படின்னா இப்போ இண்டென்ட் வந்து நம்ம தள்ளி வச்சுக்கிறோம், இது ட்ரைக்குள்ளே வருது. இப்போ எக்ஸெப்ட், இப்போ வந்து ட்ரை எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்ன அப்படின்னா இப்போ எக்ஸெப்ட் வந்து என்ன பண்ணுறோம்னா இந்த இடத்துல இப்போ MySQL கனெக்டட் எரர் எதுவும் வந்துச்சுன்னா அந்த எரரை வந்து டிஸ்பிளே பண்ண போகிறோம். இப்போ பிரிண்ட் எரர், அந்த எரரை வந்து நம்ம சொல்லலாம் இதுதான் ஒரு எரர் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபைனலி என்ன பண்ணோம்னா இதை முடிச்சுட்டு எப்பயுமே நம்ம வந்து என்ன பண்ணோம், க்ளோஸ் பண்ணிடணும். இந்த கர்சரையோ இந்த டிபிஓவோ எல்லாமே நம்ம என்ன பண்ணணும், க்ளோஸ் பண்ணணும். கர்சர் டாட் க்ளோஸ். அதே மாதிரி மை டிபி டாட் க்ளோஸ். நம்ம எப்போ ஓப்பன் பண்ணாலும் அது எல்லாமே க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். இது நம்ம இங்க செக் பண்ணணும்னா செக் பண்ணிக்கலாம். இஃப் மை டிபி அப்படின்னா இன் லோக்கல்ஸ் அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம்னா இது வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்றோம். லோக்கல்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா அண்ட் மை டிபி இஸ் கனெக்டட், அது கனெக்டடா இருந்தா தான் நம்ம வந்து ஓபன் பண்ண முடியும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம்னா இது ரெண்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். மை கர்சர் டாட் க்ளோஸ் மை டிபி. இப்போ கீழே வந்து என்ன பண்ணோம், பிரிண்ட் கனெக்ஷன் க்ளோஸ்ட். இப்போ ரன் பண்ணல கனெக்ஷன் எல்லாமே முடிச்சுட்டு கீழே என்ன பண்றோம்னா கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இதுதான் வந்து இதோட இப்போ ஃபெட்சால்லையே வந்து இன்னொன்று இருக்கு. ஃபெட்சால் மாதிரி ஃபெட்ச் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபெட்ச் 1 யூஸ் பண்ணி அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மை ரிசல்ட்டில் மை கர்சர் டாட் ஃபெட்ச் 1 பிரிண்ட் மை ரிசல்ட் அப்படின்னு சொன்னோம்னா நமக்கு வந்து அது ஒர்க் அவுட் ஆகும். இதா இருக்கா? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ரெக்கார்டாக நம்ம வந்து ஃபெட்ச் பண்ணிக்கலாம். ஃபெட்ச் 1 அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் ரெக்கார்டு வந்து ஃபெட்ச் ஆகும். அடுத்து வந்து நம்ம வந்து அடுத்த கிளாஸ்ல வந்து இதை வந்து இப்போ நான் இன்சர்ட் அப்டேட் எல்லாமே பண்ணோம் இல்லையா, tkinder அப்படின்னு இன்னொரு லைப்ரரி யூஸ் பண்ணி அது எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஆஃப்லைனில் வந்து ஒரு டேட்டா பேஸ் வந்து கனெக்ட் பண்ணி ஆட் பண்ணுறது, எடிட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது எல்லாமே பார்க்கலாம்.